இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு உடம்புல இன்சுலின் சரியாக சுரப்பதில்லை. அது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது. அதுதான் நமக்கு சுகராக வருகின்றது. அதே மாதிரி கால் வலி ஏற்படுகின்றது. இந்த இரண்டிற்குமே ஒரு முழுமையான தீர்வு தான் பவனாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்முடைய உடம்புல இன்சுலின் கரெக்டாக சுரக்கணும். ஆல்ஃபா செல், பீட்டா செல். பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. இது சரியாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு, சரியாக சுரந்துச்சு அப்படின்னா நீரிழிவு, டயபெட்டிஸ், சுகர் எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிச்சயமாக வராது. அந்த இன்சுலினை சரியாக சுரக்க செய்யக்கூடிய அதோமுக சவனாசனம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்சுலின் சரியாக இயங்குவதற்கு பலவிதமான ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் எளிமையாக இருக்கணும், எல்லோரும் செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த ஆசனத்தை கொடுக்குறோம். நம்பிக்கையோடு இந்த ஆசனத்தை காலை மாலை 10 வினாடி 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்களுமே நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்காகவும் எவ்வளவு வயதானாலும் இன்சுலின் சுரக்கும் தன்மை கரெக்டாக இருக்கணும். அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் ஒரு 30 வினாடி தான். அந்த 30 வினாடிகளில் தினமும் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இன்சுலினுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அதனுடைய சுரக்கும் தன்மை சீராக இருக்கும். இதையும் தாண்டி நமக்கு இது கால் வலியை நீக்கக்கூடியது, கால் பாத எரிச்சலை நீக்கக்கூடியது, அதே மாதிரி கால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். கீழே மெதுவாக குனிஞ்சு கைகளை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்தை லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழுந்துக்கோங்க. நேயர்களே, இப்போ நம்ம இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம். அதோமுக சவனாசனம். இந்த ஆசனம் நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே, குறிப்பாக மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் மிக பயனுள்ள ஒரு அற்புதமான ஆசனம். ஸோ நம்ம உலகத்தில் அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் பாருங்கள், 10 வீடு இருந்துச்சுன்னா அதில் 5 பேர் 6 பேருக்கு சுகர் இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரக்கூடாது. வருமுன் காப்போம். ஆசனங்களை சரியான முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணி உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனத்தோடு சேர்த்து தினமுமே இல்லை வாரத்தில் 3 நாட்கள் முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, நவாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இன்சுலின் சுரக்கும் தன்மை நன்றாக இருக்கும். கால் பாத வீக்கம், பாத வலி வராமல் வாழலாம். நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.